அழகே அழகு அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ்க்கும் அழகுமதிக்கும் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் நடக்க போகுது. அழகுமதி அவங்க குடும்பத்து பிரச்சனைனால வேறு வழியே இல்லாமல் இந்த கல்யாணத்தை வந்து அவங்க அப்பாக்காகவும் அவங்க வீடு திரும்ப கிடைக்கணும், அவங்க அப்பா வேலை திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிற அவங்க குடும்பத்தோட வற்புறுத்துறதுனால பண்ணிக்கிறாங்க. சுரேஷும் வந்து தங்கராஜோட ரொம்பவே வற்புறுத்தி கேட்டனால தங்கராஜ் வந்து சொன்னனால பார்த்திங்க அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் சுரேஷும் அழகுமதியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குமே பிடிக்காத இந்த கல்யாணத்தை பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்காக 2 பேருமே பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் முகத்துலையும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அவங்க 2 பேரையும் மனவேடிக்கை வர சொல்கிறாங்க. மனவேடிக்கை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க. அப்போ கூட அவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை கூட பார்க்கல, அப்படி வந்து மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாலியை கட்ட சொல்லவும் சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாத நிலமையில இருக்காரு. அதனால தாலியை அழகுமதி கழுத்தில் கட்டிட்டாரு. கட்டினதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட அழகுமதியோட அப்பா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே செல்லமாக வளர்த்துட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நாங்கள் நான் பத்திரமா பார்த்துப்போன்னு சொல்லி அவங்களும் நம்பிக்கை கொடுக்குறாங்க. பார்த்து பக்குவமாக நடந்து கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே அழகுமதி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அழகுமதியோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க சுரேஷ் கூட நிம்மதியாக வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.